அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்முடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டத்தில் தைரியஸ்தானம் அதிகரிக்கக்கூடியதாகும். எல்லா விதத்திலுமே உங்களுக்கு நன்மைகள் வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு பண வரத்து கூடும். அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்புகள் குறையலாம். பொருளாதார வாய்ப்புகளில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழ் உள்ளவர்களால் லாபம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீங்க. தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கக்கூடியதாகவும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையுமே செய்து முடிப்பதில் துணிச்சல் உண்டாகலாம். எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைச்சிருக்கு. எதிர்பார்த்த இடமாற்றம் வரலாம். கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். குடும்ப விஷயத்தில் சரியான ஒரு முடிவுக்கு வரக்கூடிய முடியாத ஒரு நிலை ஏற்படலாம். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. நல்ல நேரம் பார்த்து செய்வது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பான ஒன்றாக சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களையும் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீங்க. பண வரவு கூடுதலாகும். சேமிப்பு உயரக்கூடியதாகவும் இருக்குது. குடும்பத்தாரின் தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பீங்க. நண்பர்களுக்கிடையே இருந்து வந்த பிணக்குகள் நீங்கும். நேசத்தோடு நீங்கள் பழகுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தடைப்பட்ட வந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் இனிதாக நடக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. பெற்றோர்கள் வகையில் மருத்துவ செலவு உங்களுக்கு குறையலாம். வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைவேறும். தொழிலதிபர்கள் நல்ல ஒரு லாபத்தை அடைவாங்க. வியாபாரிகளுக்கு புதிய கிளைகள் துவங்க போடப்பட்ட திட்டம் நிறைவேறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம். நவநாகரிக ஆடைகளை வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு உறவினர்களுடைய வருகையால் உங்களுடைய உள்ளம் மகிழ்ந்து உறவினர்களுடன் உயர்தர உணவுகளில் உணவருந்தையும் மகிழ்ச்சி அடைவீங்க. சம்பாதிக்கும் திறன் மேம்படக்கூடியதாகவும் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாகசங்களை நீங்கள் புரிவீங்க. அதிகாரிகளுடன் வீண் சர்ச்சைவுகளை விலக்கினால் பணியில் எதிர்பார்த்த உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். கடினமான வேலைகளையும் தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக செய்து முடிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மிக உயர்வான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் சிக்கல் வரலாம். சில இடங்களில் சவாலாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு மாற்றம் உங்களுக்கு வந்து சேரலாம். வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து லாபம் கூடும். புதிய முயற்சிகளில் தன்னம்பிக்கையாகவும் நம்பிக்கையாகவும் ஈடுபடக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் குழப்பங்கள் மறைந்து சந்தோஷம் நிலவும். பிள்ளைகளால் மன நிம்மதி கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைச்சிருக்கு. முக்கிய பொறுப்புகள் வந்து சேரும். வியாபாரத்தில் லாபம் அதிகரித்து செல்வத்திற்கு உண்டாகக்கூடிய தொழிலை விரிவுபடுத்த உங்களுக்கு ஏற்றமான ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் மறையும். பிள்ளைகளால் சிறப்பு உண்டாகலாம். பெரியோர்களுடைய அன்பு கிடைச்சிருக்கு. குடும்ப தேவைகளையும் பணத்தை சேகரிப்பதிலையும் நீங்கள் ஆர்வத்தை காட்ட வேண்டும். கலைத்துறையில் உங்களுக்கு சிறப்பும் பெருமையும் அடைந்து சந்தோஷம் பெருகக்கூடிய வகையில் புதிய முதலீடுகளில் நன்கு ஆராய்ந்து நீங்கள் இறங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உயர்வான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குரு 8ல் இருப்பதால் இனம் தெரியாத சுமை உங்களுக்கு மனதில் அமைதியை கெடுக்கும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தா உங்களுடைய தொழில் விஷயத்தில் நீங்கள் அடுத்தவருடைய பேச்சை நம்ப வேண்டாம். புதிய முதலீடுகளில் நிதானமாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நன்மையை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லப்படுது. பண வரவு உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையிலையும் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையிலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னே சொல்லலாம். தொழில் விஷயத்துலேயும் நீங்கள் அடுத்தவர்களை நம்பாமல் உங்களுடைய தொழிலில் நீங்களே முன் வந்து செய்வீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபட வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலுமே கடன் வாங்காமல் நீங்கள் சமாளிக்க முடியும்.
கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம். குடும்ப விஷயமாக குறுகிய தொலைவு பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கு. இதுவரை ஏற்பட்டு வந்த மருத்துவ செலவு உங்களுக்கு குறையும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகலாம். மகன் அல்லது மகளின் திருமண முயற்சிகளில் ஈடுபட சாதகமான ஒரு காலமாக இருக்கு. அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கலாம். இருந்தாலுமே அதற்கேற்ற சலுகைகள் கிடைத்தாலும் உற்சாகமாக நீங்கள் செயல்படுவீங்க. வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைச்சிருக்கு. வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றி விரிவுபடுத்துவீங்க. சக வியாபாரிகள் அனுசரணையாக இருப்பாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு வாரம் இது. கணவர் வழி உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிகள் ஒன்றில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படலாம். தினமுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை 27 முறை உச்சரித்து வருவது சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. தன யோகத்தால் உங்களுக்கு நல்ல லாபத்தையும் வருமானத்தையும் பெருக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சிருப்பீங்க. பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் உறவினர்களிடம் பேசும் பொழுது கவனமாக பேசுவது நல்லது. பெண்களுக்கு எதையுமே வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஆர்வம் உண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் எதிர்ப்புகள் குறையக்கூடியதாகவும் அரசியலில் பணவரத்து கூடக்கூடியதாகும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் மிகப்பெரிய ஒரு ஆர்வம் ஏற்படலாம். கல்வியில் தேர்ச்சி பெறும் சூழல் உங்களுக்கு கூடுதல் மதிப்பெண்களை எதிர்பார்க்கும் வேலைகள் கிடைக்கலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவது நல்லது. விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் வாழ்க்கை துணையிடத்தில் எதையுமே பேசி தீர ஆலோசனை செய்வது நன்மை தரும். பிள்ளைகள் அன்பாக செயல்பட்டாலும் அதனால் நம்மளுடைய அவர்களுக்கான பணிகளை செய்ய நேரலாம். எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலாக செய்து முடிப்பீங்க. தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டம் எதிர்பார்த்த சில சம்பவங்கள் நடக்கலாம். ஆனால் உங்களுக்கு நன்மையும் உண்டாகக்கூடிய வகையில் பணிகளில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் சாமர்த்தியமாக நீங்கள் சற்று பலவீனமாக நடக்கக்கூடியதாகும். நீங்கள் திடீரென எதிர்பார்த்ததை விட இன்று மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நிலை ஏற்படலாம். உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த சரியான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தில் கொண்டு வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நிலை காணப்படும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் மற்றவர்களை நிதானமாக செயல்படுத்துவதும் நல்லது. குடும்பத்தில் இருந்து சென்ற நபர் மீண்டும் வந்து சேர்வாங்க. இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். வாழ்க்கை துணைக்கான பணம் செலவு செய்ய நேரலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வர பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களையும் உச்சரித்து வருவதன் மூலம் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான யோகமான பல மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.